கமிட்டி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்து ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் அது இருக்குன்றத பிரபலங்கள் பேசிட்டு வருது. திரைத்துறையில் பர்டிகுலராக நீங்கள் அங்கேருந்து வந்ததுனால திரைத்துறையில் தமிழ்நாட்டிலையும் அது போல் ஒரு கமிட்டி தேவை. 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் நடிச்சிருக்கேன். ஸோ நான் எப்போவுமே சொல்வேன், நான் அதை பற்றி அந்த மாதிரி ஒரு சம்பவங்களுக்கு நான் ஆக்கலை. ஆனால் நான் மறுபடியும் கேட்குற கேள்வி தான், எல்லா துறையிலும் இருக்குது. அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க? ஏன் ஹெமா கமிட்டி வந்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பற்றி கேள்வி கேட்கல? ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா? இல்லை வேறு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா? பள்ளிக்கூடத்தில் நடக்கலையா? இல்லை எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா? இல்லை அரசியலில் நடக்கலையா? எல்லா இடத்துலையும் நடக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்புறம் ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், அது சினிமா எல்லா பழியை எடுத்துகிட்டு சினிமா மேலே போடுங்கிறது சொல்கிறது தப்பு. எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். அந்த தீர்மானங்கள்ல வெளியிட்டிருக்காங்க, 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னே சொல்லி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு முரண் என்ன அப்படின்னா, முதலில் அந்த நடிகருக்கு எச்சரிக்கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம். முதலில் ஒரு நடிகருக்கு எச்சரிக்கைன்னா அவங்க அதை சுதாரிச்சுக்கிட்டு இல்லை யார் புகார்னு சொன்னாங்களோ அவங்க மேலே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. என்ன விஷயங்கள்? கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஏதோ ஒரு விஷயங்கள்னா என்ன விஷயங்கள்? இல்லை அவங்கள படித்திருக்கிற மாதிரி விஷயங்கள் என்ன, அது நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் யோசிக்கிறீங்க தம்பி, ரோடு போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் அது கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா நான் பதில் கொடுக்க முடியும். அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை நீங்களே என்ன விஷயங்கள் பண்ண முடியும்னு சொன்னீங்க, அதுதான் கேட்குறேன். இல்லை அதில் என்ன குறிப்பிட்டீங்கன்னா அந்த நடிகர் எச்சரிக்கை கொடுக்கும். ஒரு ஜஸ்ட் அவங்க விடுற மாதிரி தான், அவங்க எந்த ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்காம அவங்கள ஒரு டைம் மன்னிச்சு விடுற. அதை நீங்கள் ஏன் அது முடிவுக்கு வரீங்க? அந்த தீர்மானம் நாங்கள் கொடுத்துருக்கோம். எச்சரிக்கைனா என்ன? யார் இருந்தாலும் முதல்ல எச்சரிக்கை தான் கொடுப்போம். அது என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது தீர்மானத்தில் என்ன இருக்குது? பாலியல் குற்றச்சாட்டு ஈடுபட்ட ஒரு நடிகர் மீது முதலில் அதற்கான எச்சரிக்கை விடப்படும். ரைட் அப்படின்னு இருக்கு. அந்த எச்சரிக்கை விடப்படும்னா அவங்க மன்னிச்சு அதை இல்லை மன்னிச்சு விடுறது இல்லை, எச்சரிக்கை கொடுக்கறது நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, அது விக்டிம்க்கு வேறு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பழி வாங்குற சொல்லிட்டு அது எந்த வகையில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா தெளிவாக புரிய வைங்க, அப்போ நான் சொல்லுவேன். எச்சரிக்கைனா வார்னிங் கிளியராக இருக்குது. எச்சரிக்கைனா வார்னிங் இல்லைங்க. அது ஐஓஸ் இருக்குங்க. நீங்கள் அது ஒரு விஷயம் மட்டும் பிடிச்சிட்டு உட்காராதீங்க. 7 தீர்மானங்கள் இருக்குது. 7 தீர்மானங்களில் என்னென்ன இருக்குது, அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் we have to bring a IOS. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். மீடியாவில் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்ததில் ஒரு தீர்மானம். ஆமாங்க. தனி இமெயில் கொடுத்துப்போம் ஏற்கனவே இல்லை, அதனால தான் ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் அதான் சொல்கிறேன், சினிமா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எங்ககிட்ட பேசுங்க. எங்களை மாதிரி ஆளுங்க அங்கே உட்காந்துட்ருக்கோம். உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக அங்கே உட்காந்துட்ருக்கோம். உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ யூ கம் டு அஸ். நீங்கள் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்கு. இன்றைக்கி ஒருத்தர் பேசுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்கன்னா தேவையில்லாமல் நம்ம ஒரு விஷயம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம திணி கொடுத்துட்ருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. கம்ப்ளைண்ட் வரலையே, அதுதான் நாங்கள் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். யார் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நடிகர் சங்கத்துக்கு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இன்னொன்று பெண்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி விசாக கமிட்டி இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது. ஆனால் பெண்களுக்காக பல முறையில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டேட் விமன் கமிஷனே இருக்குது. நீங்கள் நேஷ்னல் கமிஷன் ஆஃப் விமெனுக்கு நீங்கள் NCWக்கு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்குது. நீங்கள் ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களை நீங்கள் யார் உங்களை தடுக்கிறாங்க? எது உங்களை தடுத்தது? இல்லை நான் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்குது நான் கேட்குறேன்.